ஹலோ அண்ணே, சொல்லுங்க. நீங்க பண்றது நியாயமாண்ணே? ஏன் என்னாச்சு? மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு எவ்வளோ போட்டு இப்ப நீங்களே மனைவிக்கு துரோகம் பண்ணி காதலிக்கிறேன் பப்ளிக்கா சொல்லிட்டீங்க. நியாயமா இது? ஆமா அவரு இது ஐயா அவரு வந்துட்டு அந்த அமெரிக்கா ஸ்டைல்ல லவ் பண்ணிட்டீங்க பப்ளிக்கா. சட்டத்துல இடம் இல்லையானு இடம் இல்ல. நீங்க பாட்டுல வந்து தொடர்ந்து ஐ லவ் யூன்றீங்க. பொம்பளை சோக்கு கேக்குதான்னு கூட போய் இப்ப ஆம்பளை சோக்கு ஆகி போச்சு. ஆமா இப்ப வந்து சட்டத்துல இடம் இல்ல. இப்ப சட்டமே திணற போகுது. இப்போ நீங்க சொன்ன இந்த டாபிக் உலகம் ஃபுல்லா திணற போகுது. அதுவும் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஆகி போச்சேன்னு. ஆமா என்ன கொடுமை இது. இதுவே வந்து ஐயோ கடவுளே. ஆனா சரியான பதிலடி கொடுக்குறீங்கண்ணா. அவரு இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, நீங்க இப்ப அந்த வீடியோ சொன்ன மாதிரி அவரு ஜே பத்தி பேசினாதான் வியூஸ் ஓடுது. ஆமா ஆமா அது இப்ப வந்து இப்ப என்ன ஆகி போச்சு, இன்னும் தள்ளுபடி போனதுனால இப்ப அடுத்தது எது கண்டென்ட் இருக்கலாம்னு பாக்கும்போது உங்க ஞாபகம் வருது. ஆஹா, சார்லஸ்க்கு நல்ல வியூஸ் போகுது. இப்ப சார்லஸ் நம்ம இழுத்தோம்னா நம்ம சேனல் நல்ல வியூஸ் போவோம்னு இப்ப உங்களை இழுக்க ஆரம்பிச்சார். இப்ப என்ன ஆகி போச்சு, அதாவது வக்கீல் மூளை பாருங்க எப்படி கரெக்டா யார டார்கெட் பண்ணா வரும். இப்ப உங்களை உஸ்பேத்தி நீங்க 2 பேரும் போட்டி போனா அவருக்கும் நல்ல growth ஆகும், உங்களுக்கும் நல்ல growth ஆகும், பாக்குற மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகும். போங்க, அஜித் படம் விஜய் படம் போய் இப்ப உங்க படம் தான் நல்லா ஓட போகுது 2 பேரும். ஆனா பயங்கரமா ஆளாகிறாரு வக்கீல் மூலம். எப்படிலாம் யோசிக்கிறானுங்க. இன்னுமா இந்த ஊரு நம்பிட்டு இருக்கு. ஐயோ அப்பா, எல்லாம் அவரே. ஆனா நீங்க சொன்ன மாதிரி தற்கொலைகள் வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு சட்டத்துல இடம் இல்ல. 2வது இவரே போட்டோ போட்டு எல்லாமே பண்ணிருக்காரு. அப்ப இவரு எப்படி மத்தவங்களை போய் அல்ல கைன்னு சொல்லுவாரு? என்ன ஜான் ஜப்ராஜோட ஒய்ஃபோட போட்டோ போடுறதுக்கு இவருக்கு யாருக்கு ரைட்ஸ் கொடுத்தது? அவங்க போய் பர்மிஷன் வாங்கினாரு. ரீமா கிட்ட போய் அம்மா போட்டோ நான் போடுறேன், அது பெங்களூர்ல கைதுன்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் போட்டோவை போட்டு வச்சிருக்காரு. கடவுளே, இப்ப அவரே வம்பல மாட்டேங்கிறாரு. அதாவது என்ன பண்றது, நம்ம ஒரு போட்டு கெத்தா போடலாம் ஜனங்களை வருவாங்க பார்த்தா, இப்ப அவரே சட்டம் படிச்சவரே சட்டத்துல மாட்டிக்கினாரு. மாறலாரு. இப்ப வக்கீல் தொழிலே மறந்துடும் போல இருக்கு அவருக்கு. ஐயோ அடுத்து நம்ம என்ன போறோம், சார்லஸ் சாதாரண மாதிரி நினைச்சோம், எல்லாத்தையும் சட்டத்தின் ஓட்டையெல்லாம் உள்ள பூந்து எடுத்து காரி துப்புரா பிள்ளைன்னு யோசிப்பாரு. இப்போ இந்த வீடியோ பார்த்தாருன்னு வைங்க, அவர் எப்பவுமே எப்படின்னா அன்னைக்கு பேச மாட்டாரு. ஏன்னா உடனே இது மறுநாள் யோசிச்சு வீட்டுல உட்காந்து யோசிச்சு என்னென்ன டாபிக் பேசலாம், உங்க வீடியோ ஒண்ணுனா ஸ்டாப் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கின்னு மறுநாள் பேசுவார். எனக்கு அவர் நேத்து பேசுறது எனக்கு காமல கோட்டுன்றாரு. சொன்ன மாதிரி யாருக்கு இவர் அமிச்சாரு, எல்லாருக்கும் அமிச்சாரு. எந்த கேஸ், ஜான் ஜபராஜ் கேஸ் தான் இப்ப வந்து இந்தியா பாகிஸ்தான் வார் கேஸ் மாரி ஆகுது. இப்போ ஜான் ஜபராஜ் கேஸ் இருக்கு. அது எவனும் அதை கண்டுக்கிறதும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இவரு ஒருத்தர் தான் கிடந்துகிட்டு அலமரிச்சுட்டு கிடக்காரு. ஆமா, இதோ நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஐடிஎஸ் மானிட்டேஷன் ஆகி போச்சு. ஆமா, இப்ப அதனால வந்து டெய்லி போட்டா தான் நல்ல காசு வரும். சொன்ன மாதிரி நல்ல தலைப்பு வந்து சூப்பரா போட்டு உள்ள போனா ஒரு மண்ணும் இல்ல. நானும் கடைசி வரைக்கும் சொல்லுவாரு பார்த்தா கடைசியில நம்ம அடுத்த நாளை இதை பாக்கலாம்னு போயிடுறாரு. அதோட ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாருன்னா எஃப்ஐஆர் போட்டு பேசிவிட்டாங்க. அப்புறம் இப்ப என்ன பண்றாருன்னா கோர்ட் வழியா போடக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் இவருக்கு கோர்ட்னா என்னன்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா, இவர் ஜூனியர் தான் நினைக்கிறேன். இவர் ஜூனியர் நினைக்கிறேன். முதல்ல இந்த ஒரிஜினல் வக்கீல் வந்து அட்வொகேட் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்த கோர்ட் எல்லாம் போட்டுட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு சீனா காட்டி எல்லாம் வீடியோ பேச மாட்டாங்க. ஆமா, அவங்க எங்க போடணுமோ அங்கதான் போடுவாங்க. ஆமா, சட்டப்படி தான் மூவ் பண்ணாங்க தவிர இந்த மாதிரி உக்காந்து ஸ்டைலா உக்காந்து போட்டுக்கிட்டு, அதாவது இதுனா மக்கள் அப்படியே மோட்டிவேஷன் ஆட்டாரு. இந்த மாதிரி நாங்க வந்து 524 சேனல் நாங்க வந்து சர்ச் பண்ணிட்டோம். இப்ப என்னமோ இவர் உள்ள இருக்க ரவுடி பொறுக்கிங்களோட கேஸே வாதாட முடியாம இங்க உட்காந்து இதை பாத்துன்னு ஒரு வக்கீல் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு ஒரு யூடியூபர் செய்ய வேண்டிய வேலை செஞ்சுருக்காரு. செஞ்சுட்டு இருக்காரு. எப்படியோ சரி, என்ன நினைக்கிறாருன்னா எப்படியாவது யாராவது வருவாங்க இத பார்த்து. இப்ப ஏன்னா அந்த வீடியோ ஷேர் பண்றதெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? ஜான் ஜபராஜோட ரசிகர்கள். ஆமாமா, அவங்களால 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் ஷேர் பண்ணுவான், கமெண்ட் போடுவானே தவிர அவன நேர்ல வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நில்லுப்பா சுட்டு கொடுப்பானா ஒருத்தரும் கொடுக்க மாட்டான். இல்ல இதுல இந்த வீடியோவிலே பிரயோஜனம் இல்லைன்ற நானு. வீடியோவே ஒரு பிரயோஜனம் இல்ல. ஏதோ ஒண்ணு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க அதுக்கு சரியான பதில் கொடுக்க
இப்ப நம்ம இப்ப உண்மையா சொல்ல போனா சட்டத்தை தெரியாத கூட கொஞ்சம் கத்துக்கிறான் இப்போ உங்க 2 பேரால. ஓ இப்படி இருக்கா அப்படி இருக்கா, என்னடா அந்த ஆள் நேத்து அப்படி பேச பார்த்தா நம்ம கூட பயந்துட்டோம் இப்படி கட்சியில பார்த்தாச்சு ஒண்ணுமே இல்லையா, அது ஜீரோவான்ற மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப சட்டம்னு ஒண்ணு இருக்குது, நீ என்னமோ சட்டத்தின் ஓட்டை உள்ள புந்து போயிட்டு நீங்க சொன்ன மாதிரி சிறையில் பாட்டு எதுவும் ஜான் ஜெபராஜ் அருமையான ஒரு தலைப்பு. இவரு எப்ப போய் பார்த்தாரு, ஆனா இவரு தானே போயிருக்காரு, ஜூனியர் எல்லாம் போல, இவரு தான் போயிருக்காரு, தெத்து அமிச்சுக்கிறாங்க இவரை. ஏன்னா இவரே ஜூனியர் தானே, இவரே பேசிக்கின்னு அரசியல அங்க வந்து இவர் சொல்றது இவரே இப்ப இந்த இவர் வீடியோல இவரே மாட்டினாரு, தவளை தன் வாயல் கெடுன்ற மாதிரி 528 சேனல் சேர்த்து இப்ப 529 இவர் சேனலும் போடணும். இவரைத்தான் யாரோ வண்டு முருகன் சொல்லி போட்டிருந்தாங்க, வக்கீல் வண்டு முருகன் இவரதான் சொன்னாங்களோ. இன்னும் ரொம்ப கடுப்பாயிட்டாரு இவரு, நம்ம ஆட்களை பத்தி இவருக்கு தெரியல. இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க எப்படி அவருக்கு போன் பண்ணி பேசுவீங்க அப்படியா, ஏதாவது எனக்கு ஒரு வக்கீல் கேஸ் ஏதாவது புச்சு கொடுனான்னு கேக்குறதுதான் அவர் போறாரு பிள்ளைங்க. நம்மள ஒரு டார்கெட் கிடையாது, அவர் டார்கெட் என்னன்னா இந்த பாஸ்டர்மார்கள் எல்லாருமே பாதி பேர் திருட்டு போயிடுவார். ஓ கரெக்டா நம்ம சேனல்ல வர 36 பாஸ்டர்கள் அடுத்தடுத்து வருவாங்கன்னு சொல்லிவிட்டேன்ல. அப்ப அந்த 36 பேர்ல எவனாவது ஒருத்தன் போய் ஐயா வக்கீல் ஐயா என்ன காப்பாத்துங்க ஐயான்னு போய் நிப்பான்ல. அப்ப இவரு என்ன பண்ணாரு, துட்டியா வாங்கிட்டு நான் சார்லஸ் நான் பேசுறேங்க, நம்ம ஃப்ரெண்டு தாங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து வீடியோ போறோம் சொல்லி துட்டு நல்லா கறந்துருவாரு. அப்படி பண்ண மாட்டாரு, யார்கிட்ட வர மாட்டாரு. நான் தான் அதனாலதான் அவர் ஆப்போசிட், அவரு நம்ம பக்கம் தான் நிப்போம். உங்ககிட்ட வரல, அவர் என்னன்னா பாஸ்டர் கிட்ட சொல்லுவார் நான் பேசுறேன். இப்ப எப்படி உங்களை வக்கீல் சொன்னாரு, நான் பேசிட்டேன் 4 மாவட்ட பேசிட்டேன் நீங்க போக தேவையில்ல அப்படி இப்படின்னு சொல்லி ஃபுல்லா லாக் பண்ண போற. 36 பேர் லாக் பண்ணி 36 பேருக்கு 1 லட்சம் ஆனாலும் 36 லட்சம் செட்டில்டு அவருக்கு. செட்டில்டு அதுதான். அதுவும் பிளஸ் இப்ப அவங்க சைடு ஜான் ஜெபராஜ் சைடு இந்த வீடியோ எல்லாம் பாத்துட்டு ஐயா இந்த கேஸ நீங்க தான் எடுக்கணும் அப்படின்னுட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறாரு. இல்ல அப்படி இவரு நினைப்பு தப்புன்றாங்க. இவரோட பெரிய பெரிய வக்கீல்லாம் வச்சு பண்ணுகிறாங்க. இவருன்னா எதுக்கு சும்மா நான் பாக்குறேன்னு. அவர் தான் வக்கீலால தானே ஏமாந்து உள்ள போயிட்டாரு அவர் ஜான் ஜெபராஜ். 20 லட்சம் போச்சு இல்ல, இதுக்கு மேற்கொண்டு யாரு இவரு சும்மா வாதாடினா கூட எப்ப தயச்சு போயிடுவாங்க அவங்க. உங்க வம்பே வேணான்னு நாங்க சட்டப்படியே நாங்க பாத்துக்கிறோம் அவங்க. அதாவது பிரதர் ஒண்ணும் இல்ல, ஜான் ஜெபராஜ் சும்மா அது இருந்தாவே உள்ளேயே இலவச வக்கீல் அவங்களே நார்மலா பெயில் எடுக்கிற மாதிரி எடுத்துருவாங்க. அது எல்லாம் எந்த வக்கீல் போனாலும் போக்சோவுக்கு அதுதான் நடக்கும். இப்ப இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா இன்னும் அவருக்கு வீக்கால ஆக்கினுக்குறாங்க கேஸ இல்ல. ஆமா கட்டாயம், அவங்க வெளியில விட மாட்டாங்க. இப்படியே அவங்க மாறி மாறி பேசிட்டு கிடந்தாங்கன்னா நாளைக்கு இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஏதாவது யூடியூப்ல பேசுவாங்க. ஆமா இது சீர்கேடாயிரும். அப்புறம் அரசாங்கத்து மேல குறைய வைப்பாங்க. இந்த மாதிரி பொய் கேஸ் போட்டு உள்ள வச்சுட்டாங்க ஏதோ ஒண்ணு அவன் சொல்லிட்டான்னு வச்சீங்களா, நாளைக்கு வெளியே அவ்வளவுதான், அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆகும். அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசாங்கம்ன்ற மாதிரி பேர் ஆட்சி கலைக்கிறாங்கன்ற மாதிரி வரும். நிறைய பிரச்சனை வருது அதனால. கரெக்ட் நீங்க சொல்ற மாதிரி நம்மளே எப்படி யோசிக்கிறோம்னா அவங்க எப்படி யோசிப்பாங்க, சட்டத்துல கவர்மெண்ட் எப்படி யோசிப்பாங்க. அது இந்த கேஸ் அன்னைக்கு கமிஷனர் என்ன பண்ணாரு, இத டிஎஸ்பி லெவல்ல தான் நாங்க மூவ் பண்றோம். அப்ப அவங்க எவ்வளவு யோசிப்பாங்க. அவரே பத்திரிகையாளர் கேக்குறாங்களே வேற யாராவது கேட்கும்போது இல்ல இது நாங்க இதை பத்தி தான் நாங்க பேசுறோம், இதுதான் முடிச்சிருக்கோம் சொல்லிருக்காங்க. அவங்களும் தெளிவா சொல்லிட்டாங்க. மத்தவங்களை பத்தி பேசுறோம் இல்ல, இது கேஸை பத்தி மட்டும் தான் நாங்க பேசுறோம், ஒருத்தர் பத்தி தான், மத்தவங்களை பத்தி நாங்க கேட்கலன்னு சொல்றாங்க. கடைசியா இப்போ இந்த மாதிரி இவரு பேசுறாரு, இப்ப இவரு மேலே வழக்கு தொடர்பு வருமா இல்லையா? இவர மேல எவங்க வழக்கு தொடர்ந்து அதை வேற பிரபலமாக்க போறாங்க. கோர்ட்டுக்கு அவமானம் இவரு மேல கேஸ போட்டு தேங்க்யூ மை லார்ட் கடுப்பேத்துறாரு மை லார்ட் பேர். அது என்ன நடக்கும்னா இவரு ஒரு நாள் அந்த கோர்ட்டு வாடகைக்கு எடுத்துட்டு வருவாரு. அப்புறம் இவர் மேல நம்ம கேஸ போட்டு கோர்ட்டு கேஸ் நாளையே விடுறோம்னு வைங்களேன், அந்த வாடகை காசு திரும்ப அது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் எடுத்துட்டு வந்தாருன்னு வச்சுங்க. அப்புறம் திரும்ப ஒரு 2 மணி நேரம் ஆச்சுன்னா அப்புறம் வாடகைக்கு துட்டு கொடுக்கணும்ல கோர்ட்டுக்கு. அவர் போட்டிருக்க இதுக்கு கோர்ட்டுக்கு இல்ல அங்கேயே ஐயா ஜட்ஜயா என் கோட்டை வாங்கி கொடுங்க ஏன்னு எவனாவது சொல்லிட்டேன்னா வம்பா போடாது. அருமையான பதிவு. நேத்தே நான் பார்த்தேன், சரி எப்படியும் நான் சொன்னேன் இல்ல ஒய்ஃப் சொன்னாங்க இல்ல கண்டிப்பா சார்லஸ் வீடியோ போட இருப்பாரு அப்படின்னு. கரெக்டா நீங்க எல்லாம் வச்சு செஞ்சிட்டீங்க. இப்ப இவரே ஜான் ஜெபராஜ் வச்சுதான் பழப்பணத்துல மாதிரி ஆயிப்போச்சு இவர் போற வீடியோ எல்லாமே.
ஆமா அப்படிதான் ஆயிடுச்சு. போல இப்ப சப்ஸ்கிரைபர் கூட வந்து ஜான் ஜெபராஜுக்காக பண்றவங்க தான். ஆமா ஆமா, வேற இப்ப நம்ம பேசுறோம்னா பிரதர், நம்ம 8 வருஷமா 7 வருஷமா இந்த டாபிக் தான் பேசிட்டு இருக்கோம். எல்லா டாபிக்கும் பேசுறீங்க, எல்லாமே கரெக்டா பாயிண்ட் டு பாயிண்ட் வைக்கிறதுனாலதான் இன்ன வரைக்கும் உங்ககிட்ட யாரும் நெருங்க முடியல. ஒண்ணுமே நீங்க கூட இதை தவற சொன்னாங்க, சரி மாத்தி போட்டா கூட சொல்லலாம். நீங்க தான் செக் வச்சா கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி செக் வைக்கிறீங்க, கரெக்டா லீகலாவே பண்றீங்களா நீங்க கரெக்டா. இல்லையா உனக்கு குத்தி பண்ணல வெட்டி பண்ணல அது சொல்லாம, ஆனா நீ பண்ண நியாயமா இதுக்கு இதுதானே இது கோர்ட்டை பத்தி உனக்கு தெரியாத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு சாதாரண மனுஷன் கூட புரியுது. இப்ப லேடிஸ்க்கே புரியுது நீங்க சொல்றலாம் பார்த்தா இவர் எப்படி உள்ள பாயிண்ட் சொல்ற இப்ப எல்லாம் இருக்குதா, இத பார்த்தே தப்பு பண்றவங்க பயப்படுவான் பிரதர், பயப்படுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. ஜெயில இவ்வளவு இருக்கா. இப்ப ஏன் சொல்றேன்னா, நீங்க அன்னைக்கு அந்த சிறையில இருந்ததுனால நீங்க அதோட எல்லாம் நேரடியா பார்த்து சொல்றீங்க. நீங்க நேரடியா பார்த்து சொல்றதுக்கும் அவர் வந்து சும்மா ஓரா தெரிஞ்சு பேசுறது வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு சினிமாவை பார்த்து ரிவ்யூ சொல்றதுக்கும் நீங்க படத்தையே பார்க்காம யாரோ சொன்னதை கேட்டு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சினிமா கோர்ட் வேற, நிஜ கோர்ட் வேற. சினிமா கோர்ட்ல மை லார்ட் யுவர் ஆனர், அங்கெல்லாம் யுவர் ஆனரே கிடையாது. நான் போயிருக்கேன், நானு அங்க கூண்டு பக்கத்துல எல்லாம் நான் டேபிள் ஃபுல்லா வக்கீல்லாம் உட்காந்து எழுந்து நின்று மெதுவாதான் பேசுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து இவரு சினிமா நிறைய பாக்குறாரு நினைக்கிறேன் இவரு. சொல்றது தெரியல. எப்படி ஒரு போடுவார், ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டு தேடி கீடு உட்காந்து விடிய விடிய டீ குஷ்னு ஏதாவது தேடுவார் நினைக்கிறேன் நோட்ஸ் உங்க வீடியோல. ஆமா, நான் வந்து அமெரிக்கா தான் அமிச்சேன், எங்க அனுப்பல பேசுவேன். நான் வந்து நார்த் அந்த டெல்லி கோர்ட்டு தான் அமிச்சேன், நான் இந்த ஹைகோர்ட்டை பத்தி நான் பேசுறேன். சம்பந்தமே இல்லாம ஜான் ஜெபராஜுக்காக அமெரிக்காவில் வாதாடும் அப்படின்னு அப்படி போடுவாரு. அமெரிக்க துருப்புகள் ஜான் ஜெபராஜை மீட்க சிறையில் வாசல் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிலாம் போடுவாரு. சொல்றது ஒன்னும் செய்யற தொழிலுக்கு ஒரு கண்ணியம் மரியாதை வேணாம், தற்கூறின்றது இப்படி இதே நீயே தான் இப்ப போட்டுக்கிற போட்டோ எல்லாம். சரியான ஆளாக இருக்குது. சரி பிரதர், நான் இந்த வீடியோ நம்ம வீடியோல போட்டலாமா? இதை போட்டு விடுங்க. என்ன தலைப்பு என்ன போலாம் சொல்லுங்க. அதான் அவரு போட்டோவை போட்டு ஏதாவது ஒரு இல்ல, நான் இதை போலான்னு பார்த்தேன்னா, சார்லஸ் பிரதர் காதலிக்கும் பெண் மாட்டிக்கொண்டார், கண்டுபிடித்த வண்டு முருகன் வக்கீல் போட்டலாமா? போட்டு போகலாம். எனக்கு வந்து சேனல் க்ளோஸ் ஆனால போகாது வியூஸ், இருந்தாலும் சும்மா போட்டு விடுறேன். எப்படின்னு போட்டுறேன். என்ன சொல்றீங்க? ஓகே, தேங்க்யூ.